வணக்கம். நிறைய பேருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு சிலபஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் என்னென்னா, இந்த சிலபஸ் அப்படிங்கிறது நீங்கள் புதுசாக படிக்க போகிறீங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 45 கேள்வி அப்படிங்கிறது இதிலிருந்து கேட்கறதுனால ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 200 கேள்வியில் 45 கேள்வி ஒரே ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸாக நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 45 கேள்விக்கு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் 45க்கு ஒரு 42வது எடுக்க முடியும். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் புதுசு கிடையாது, ஆல்ரெடி படித்தது. பட் உண்மையிலே இந்த சப்ஜெக்டில் என்ன இருக்குது, கடந்த தேர்வில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, இதை நம்ம எப்படி செக்ரிகேட் பண்ணி படிக்கலாம். ஸோ பொலிட்டின்னு எடுத்துக்கிட்டால் எல்லாமே நம்ம ப்ரையாரிட்டின்னு நினைப்போம். பட் இந்த பழைய கேள்வித்தாளை நீங்கள் பார்க்கும்போது இது உங்களுக்கு என்ன கைட் பண்ணும் அப்படின்னா, ஸோ எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த சொல்லும். ஸோ அதுதான் இந்த இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேர் டு ஐ பிகின் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம், எங்கே உங்களுக்கு தொடங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு இந்த வீடியோவிலே நான் கேள்வித்தாள் தர்றேன். அந்த கேள்வித்தாளை நீங்கள் பார்க்கும்போது ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். நார்மலாக ப்ரிலிம்ஸில் கேட்கக்கூடிய கேள்விக்கும் இந்த 2A மெயின்ஸில் கேட்ட கேள்விக்கும் அந்த சின்ன ஒரு வித்தியாசத்தை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இட் வில் பி ஃபைன். எண்ட் ஆஃப் த வீடியோ யூ கேன் ஏபிள் டு இது முதல்ல இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு கொடுக்குறோம். ஆனால் கேள்வி எந்தெந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ். சரியா, தமிழ்நாடு சம்பந்தமான ஸ்கீம்ஸுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷனல் கோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரசியலமைப்பு சார்ந்த ஒரு 25 கேள்வி அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இ கவர்னன்ஸ் முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரே ஒரு டாபிக் தான் புதுசு, அதை பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் புதுசாக படிக்க போகிறது இது வரைக்கும் நாம் ப்ரிலிம்ஸில் படிக்காதது, ரெகுலரான ஸ்கூல் புக்கில் கவர் ஆகாத ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 2 இடத்துல ஓவர்லேப் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா டிஎன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஆக்ட் எங்கேயும் வச்சுக்கலாம். இல்லை பொதுவாக கான்ஸ்டியூஷன் இருக்காலும் இந்த ஆக்டை நீங்கள் எங்கேயும் வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் 2 ஏரியா. ஒன்று இம்பார்ட்டன்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் மட்டும் படித்தா போதும். யூனியன் கவர்மெண்ட் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட ஸ்கீம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் டெவலப்மெண்ட். இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இது ஆகிடுச்சுன்னா இந்த நரேகா ரூரல் ஸ்கீமை இது பண்ணிட்டு புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி நரேகா லீகல் பேஸ்ட், இது சப்ளை பேஸ்டுங்கிற விஷயத்தில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை மட்டும் நீங்கள் யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு பார்த்தா போதும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 2A மெயின்ஸ் அப்படிங்கிறது முழுக்க தமிழ்நாடு சார்ந்த பாடத்திட்டம் தான். நிறைய பேர் அது புரியாமல் நீங்கள் இந்திய அளவில் போய் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இந்த பொலிட்டி மட்டும்தான் என்ன ஜென்ரலாக இந்தியன் பொலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக இருக்கிறதுனால இந்த இதை நீங்கள் கூடுதலாக படிக்கிற மாதிரி இருக்கே தவிர்த்து மற்றபடி ரிமைனிங் கூடிய எல்லா சிலபஸுமே தமிழ்நாடு எக்ஸப்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ரைட். ஸோ ஸ்கீம் தான் அதிகமாக கேட்டிருக்கேன், அதே தான் திரும்ப வந்திருக்கு. சரியா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் படித்தது எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி குரூப் 1 ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், இல்லை குரூப் 2 ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், இல்லை குரூப் 4 இருக்கட்டும், அது படித்தது. அதே பகுதி குரூப் 2A மெயின்ஸில் சிலபஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனல் பேசிக்ஸ். இந்த கான்ஸ்டியூஷனல் பேசிக் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒன்று எவாலுவேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்லேருந்து வரலாம், மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதுக்கப்புறம் சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இதெல்லாம் நம்ம படிச்சு தான் ஆகணும், கேட்கலனாலும் என்ன கேள்வி கேட்போம். அடுத்து கான்ஸ்டியூஷனல் பேசிக், த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி, ப்ரையாம்பிள், டிபிஎஸ்பி, ஆல்மோஸ்ட் சிட்டிசன்ஷிப் அண்ட் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இதெல்லாம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை படிப்பீங்க. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் கவர்னன்ஸ் நம்ம ஆல்ரெடி படித்தது. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் இ கவர்னன்ஸும் நம்ம எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் நாம் படிச்சிருப்போம். அப்போ நீங்கள் இதில் புதுசாக படிக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது அடுத்து தான். அப்போ ஆல்மோஸ்ட் இந்த சிலபஸில் ஏற்கனவே படித்த விஷயத்தை தான் திரும்ப படிக்க போகிறீங்க. அதை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக நீங்கள் படிக்க போகிறீங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக படிச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ
இதில் எந்தெந்த டாபிக்லாம் வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நீங்கள் படிக்காத டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹையரார்கி, இந்த ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, இந்த மாதிரி சிலபஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொன்று வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் அப்படிங்கக்கூடியது. இது புதுசாக படிக்கிறீங்க. பட் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட்ல படிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்னன்னா இதில் சில ஸ்பெசிஃபிக்காக சில தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட கமிட்டி இருக்கும். அதை மட்டும் வந்து என்ன நம்ம வந்து பார்த்துக்கிடணும். சரியா? அதை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து போதும். அது என்ன மாதிரி அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த ஒரு பகுதி தான் நீங்கள் வந்து புதுசாக படிக்க போகிறீங்க. ஸோ நேச்சர் அண்ட் எவாலுவேஷன் அண்ட் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இது மட்டும் தான் நீங்கள் புதுசாக படிக்க போகிறீங்க. ட்ரெவிடியன் மாடல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னாலே ட்ரெவிடியன் மாடல் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக்காக உள்ள இந்த விஷயங்கள் நீங்கள் புதுசாக படிக்க போகிறீங்க. ஸோ 2 பார்ட்டி சிஸ்டம், ஸ்ட்ராங் பியூரோக்ரஸி, ட்ரெவிடியன் மாடல் ஸ்கீமில் முக்கியமான ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம். இந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் இல்லாமல் எந்த ஒரு கேள்வியும் வந்து என்ன அவன் கேட்கவே மாட்டான். அடுத்து எக்கனாமிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இண்டஸ்ட்ரியல் பாலிசி, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். சரியா? ஓகே. ஸோ இதில் புதுசாக படிக்கிறீங்கன்னா இந்த ஒரு டாபிக் தான். இந்த ஸ்டேட் செக்ரட்டரியேட், சீஃப் மினிஸ்டர், பொலிட்டிக்கல் ஹெட் யார், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் யார், இந்த மாதிரி இதில் தியரி தான் ரொம்ப உண்டே தவிர்த்து வேற நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி வந்து எதுவுமே வந்து இருக்காது. ஸோ இவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன, ஸோ சீஃப் செக்ரட்டரி வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுவார், இல்லை எத்தனை வருஷத்தில் ப்ரொமோஷன் ஆகலாம், குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து என்ன குரோனாலஜிக்கலாக கேட்கலாம், இல்லை ஹையரார்க்கியை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்கலாம், அவ்வளோதான். மற்றபடி பெரிய அளவில் வந்து கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து என்ன பண்ணுவார், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கக்கூடிய கேள்வியை தான் வந்து என்ன அவங்க கேட்பாங்களே தவிர்த்து வேறு புதுசாக நம்ம கஷ்டமாக இருக்கக்கூடிய கேள்வி கிடையாது. அது சீஃப் செக்ரட்டரி. சரியா? ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஜார்ஜ் பார்லோ, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அவருடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது. அடுத்து தமிழ்நாட்டுடைய டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முதல் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது பப்ளிக் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து இதிலிருந்து என்னென்னா கடைசி வரைக்கும் சமீபத்தில் என்ன பெயர்லாம் வந்து மாற்றிருக்காங்க. இப்போ சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பேர் மாற்றிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு இந்த இதில் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுடைய பேரை வந்து மாற்றிருப்பாங்க. என்னவா மாற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிட் இன்கார்பரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருந்திருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற சேர்த்தே வந்துடும். முன்னாடி பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் 2021 அப்புறம் நடந்த விஷயம். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா போதும். இன்னொரு யூனிக்கான விஷயம்னா யூஸ்வலாக செக்ரட்டரி அப்படின்னா என்ன ஐஏஎஸ் தான் இருப்பாங்க. பட் தமிழ்நாட்டில் வந்து 2 டிபார்ட்மெண்ட்ஸுக்கு மட்டும் தேர் இஸ் அன் எக்ஸப்ஷன். பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லா செக்ரட்டரி. இவங்க 2 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இன்ஜினியராக இருப்பார் இவர் லா சம்மந்தப்பட்டவராக இருப்பார். இப்போ சப்போஸ் ஒருத்தர் லாயராக ஐஏஎஸ்ஸாக இருந்தாருன்னா, ஒரு லா முடிச்சவர் இருந்தாருன்னா ஹீ இஸ் எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அது ரொம்ப தெளிவான ஒரு இதுவை கொடுக்கும். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து சேம் தான். இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் அப்படின்னா நீங்கள் நார்மலாக ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது இந்த ஆர்டிக்கல்லாம் பார்க்க மாட்டீங்க. இந்த மாதிரி மைன்யூட்டான ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இ கவர்னன்ஸும் இதே மாதிரி. இ கவர்னன்ஸுக்கான சோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2. ஒன்று வந்து பாலிசி நோட்ஸு, இன்னொன்று வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அதனுடைய வெப்சைட்டில் சில ஏதாவது லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்மார்ட் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு விளக்கம் உண்டு, மத்திய அரசில் வந்து என்ன ஸ்மார்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் உண்டு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் என்னென்ன இன்ஸ்டியூஷன் இருக்குது, அவங்க எதுக்கு கீழே செயல்படுறாங்க, ஏதாவது சிறப்பு பெயர் இருக்கா. இப்போ ஸ்டார் 2 அப்படின்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக இது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்பிக்கை இணையம், இஏஎஸ்க்கு எக்ஸ்பேன்ஷன் கேட்கலாம், ஆன்லைன் எக்ஸாம் அஸ் சர்வீஸ், தமிழர் தகவல் ஆற்றுப்படை. ஸோ பாலிசி இருந்துச்சுன்னா பாலிசி. ஏன்னா இதெல்லாம் முக்கியமான ஒரு கேள்வி வருது. சரிங்களா? ஸோ எல்காட்டை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தான். இப்போ ரொம்ப டீப்பாக போய் கேட்கணும்னா இந்த எல்காட் வந்து இந்த மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க கேட்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் நடந்த இமேஜின் அப்படிங்கக்கூடிய ஒரு இது. ஸோ இது மட்டும்தான் வந்து என்னென்னா நீங்கள் புதுசாக படிக்க போகிறீங்க. இது ஆல்ரெடி ப்ரிலிம்ஸில் படித்து உங்கள் டீட்டெயிலாக படிக்க போகிறீங்க. பட் நான் காமிச்சல வந்து என்னென்னா அந்த ஸ்கீம்ஸ். சரியா? ஸோ ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து 90லேருந்து தான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க.
பட் 1960 இருந்து என்ன நான் இது பண்ணிட்டேன். ஸோ ஏன் கொண்டு வந்தாங்க, எதுக்கு கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. டெம்பிள் ஃபண்ட்ஸு, பெரியார் மெமோரியல் சமத்துவபுரம். ஸோ முதல்ல எங்கே கொண்டு வந்தாங்க, ஃபர்ஸ்ட் இன்னாகிரேட்டட் அப்படிங்கிறது என்ன, மேலக்கோட்டை. 97வது வந்து தென்சங்கம்பாளையம். இந்த மாதிரியான ஒரு மைண்ட் ஆன் டீட்டெயில்ஸை திடீர்னு ரேண்டமாக கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது உமன் வெல்ஃபேர் தொடர்பாக இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இதில் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் சில கேள்வி கேட்கலாம். ஏன்னா முன்னாடி வந்து இப்போ பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டதும் கேட்க மாட்டேங்கான். இப்போ என்னன்னா ஒரு 4 ஸ்கீமை கொடுத்துருந்தான். ஃப்ரீ ஐ ட்ரீட்மெண்ட், அபாலிஷன் ஆஃப் ஹேண்ட் புல்டு ரிக்ஷாஸ், பெக்கர்ஸ் ரீஹாபிலிட்டேஷன், அதுக்கப்புறம் வந்து நேஷனலைசேஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கொடுத்துட்டு இதை நீ குரோனாலஜிக்கலாக ஆர்டர் பண்ணுன்னு சொல்லி கேட்குறான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்டரில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து இது பண்ண முடியும். சரியா? 2000 ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் வைஸா, ஸோ ஜெயலலிதா பீரியடில் முதல் காலகட்டத்தில் முக்கியமான ஸ்கீம் என்ன கொண்டு வந்தாங்க, ரெயின் வாட்டர் ஸ்கீம். சரியா? ஸோ ஜூலை 2019 ஆர்டினன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிளாக லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து என்ன கொண்டு வருவாங்க, லாட்ரி பேன், 108 ஆம்புலன்ஸு, சமச்சீர் கல்வி, ஸோ முத்துக்குமரன் கமிட்டி, இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி பெஸ்ட். குடிமராமத்து இபிஎஸ் தான் வந்து என்ன கொண்டு வந்திருப்பார். முன்னாடி இந்த கேள்வி ஒரு ஃபேவரட்டான ஒரு கேள்வி டிஎன்பிஎஸ்சிக்கு. பட் இப்போ வந்து என்ன இந்த ஸ்கீம்ஸ் தான் ரொம்ப முக்கியம். சமீபத்தில் என்னென்ன இதெல்லாம் எங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சீஃப் மினிஸ்டர் இதுலேயே மொத்தம் 3 இது உண்டு. சரிங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே இது பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பென்ஷன் 1 இங்கே போயிருக்கும், எக்ஸ்பென்ஷன் 2 இங்கே போயிருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை 3 எக்ஸ்பென்ஷன் இருக்குது. இதே மாதிரி புதுமை பெண் திட்டமும் உண்டு. முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு மட்டும் சொன்னாங்க, அதுக்கப்புறம் எய்டட் ஸ்கூலில் உள்ளவங்களுக்கு சொன்னாங்க. அதை பொறுத்த வரைக்கும் என்ன டிசம்பர் 30, 2024 தூத்துக்குடியில் இது பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்களால் எவ்வளோ டீட்டெயில்டாக படிக்க முடியுதோ இந்த மாதிரியான விஷயம். இப்போ நீங்கள் மக்களை தேடி மருத்துவம் எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க, டேட் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் இது அவார்டு வாங்கியிருக்கு, அப்போ இதையும் இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி அ பெஸ்ட் ஒன். ஸோ ஸ்கீம்ஸு, பாலிசி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கமிட்டி, இவ்வளோ தான் இதில் மொத்தமே நீங்கள் புதுசாக படிக்க போகிறது. இதில் பாதி விஷயங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் இதுவே கிட்டத்தட்ட 50%. இப்போ வந்து நம்ம கேள்வியை பார்க்கலாம். சரியா? இப்போ என்ன கேட்டிருக்கான் பாருங்க, முன்னோடி திட்டங்கள். ஸோ நீங்கள் எல்லாமா எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கான், மனுநீதி திட்டம் எப்போ, குரல் முற்றோதல் எப்போ, இல்லம் தேடி கல்வி எப்போ ஆரம்பித்தாங்க, நான் முதல்வன் ஸ்கீம்ஸு, இதெல்லாம் ரீசெண்டாக உள்ள ஸ்கீம்ஸு. இது கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்ளே போய் கேட்டிருக்கான். ஸோ இது வந்து என்னென்னா பட்ஜெட்லேருந்து எடுத்திருக்காங்க. சரியா? இந்த மாதிரி அம்பேத்கருடைய இதை வந்து மொழிபெயர்ப்பதற்காண்டி 5 கோடி ரூபா வழங்க இதுதான், இது எந்த துறையின் மூலமா அப்படிங்கிறத கேட்டிருக்கான். ஏன் தாய்மான், இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு கேள்வியாச்சு. நீங்கள் எல்லாமே 2 முறை கேட்டிருக்கேன். அடுத்து இ கவர்னன்ஸ், மை ஸ்கீம் பிளாட்ஃபார்ம், ஆப்டிக்கல் ஃபைபர், இது கரண்ட் அஃபேர்ஸ் எங்கே கேட்டிருக்கான் அப்படிங்கிறது. எல்காட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ண சொன்னோம் இல்லையா, அவன் இந்த ஃபங்க்ஷன் என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத கேட்டிருக்கான். அப்போ வெறுமனே எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத தாண்டி அதனுடைய ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது. அப்போ வெறுமெல்லாம் மெமரி ஃபேக்டை மட்டும் நம்ம மெமரைஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தட் இஸ் என்டையர்லி ராங். அதுக்கு ரேஷனலைசேஷன், எதுக்காக இது கொண்டு வந்தாங்க, இதனுடைய இம்பேக்ட் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னென்னா ஒரு ஃப்ரீ பஸ் ரைடு ஸ்கீம் இருக்குன்னா கூட அதை நம்ம வந்து வெறுமனே வந்து ஒரு இலவசமாக பார்க்குறோம். பட் உண்மையிலே வந்து என்ன அதை எப்படி கேட்கலாம்னா, அது ஒரு உமன் மொபிலிட்டி, பெண்கள் வந்து இடம்பெயர்வதற்கு, குறிப்பாக வேலை செய்வதற்கு இது பண்ணுறது. அதனால் என்ன இம்பேக்ட் ஏற்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் வந்து என்ன இந்த ஒர்க்கிங் ஃபோர்ஸ் வேலை வாய்ப்பு படையில் பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. அதுக்கு வந்து என்ன இந்த விடியல் பயண திட்டம், இந்த மாதிரி லிங்க் பண்ணி எல்லாம் வந்து என்ன கேட்கலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கான். நாமளும் அதுக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆனால் தான் வந்து நம்மளால் வந்து என்ன இதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு ஒரு கேள்வி கேட்டு ரொம்ப பேசிக்கான கேள்வி தான் இருக்குது. இந்த ஒன்று மட்டும்தான் ரொம்ப டீட்டெயில்டாக போயிருக்கான். ஒரு வரியை நீக்கவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ நகராட்சிக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவானது. ஸோ இதுக்கான காஸ்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இல்லை நான் போய் திரும்ப வந்து இந்த மாதிரி பஞ்சாயத்து ராஜுக்கு இப்படி இருந்துச்சு, நகராட்சிக்கு இப்படி இருக்குது, அப்போ கிராமத்தில் இப்படி இந்த மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ஆர்டிக்கிளையும் போய் மனப்பாடம் பண்ணிங்கன்னா யூ டோன்ட் ஃபைண்ட் டைம். உண்மையிலே அது திரும்ப கேட்பதற்கு பாசிபிள் இருக்கான்னா இல்லை. அப்போ ஒரு குறுகிய நேரம் செலவழிக்கிறோம்.
ஆனால் அந்த நேரத்துல இருந்து எவ்வளோ அதிகமான கேள்விகள் வருது, நம்மளால எவ்வளோ நேரத்தில் அதை ப்ரிப்பேர் பண்ண முடியுது அப்படிங்கக்கூடிய ஒரு கோணத்துல தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதை விட்டுட்டு இதில் ஒரு கேள்வி கேட்டான் அப்படிங்கிறதுக்காண்டி இதுக்காண்டி ஒரு புத்தகத்தை வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் டைமை. சரியா? ஸோ செக்ரட்டரியை பற்றின ஒரு கேள்வி, இது நார்மலாக நம்ம படித்தது தான், விஎன் காட்கில். ஸோ இதெல்லாம் தமிழ்நாடு சம்பந்தமான ஒரு விஷயங்கள்ல இருக்கும். சரியா? ஸோ நான் கமிட்டி தான் காமிக்கலாம்னு அந்த தமிழ்நாடு இதில் அந்த கமிட்டி மட்டும் நீங்கள் கூடுதலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அந்த கமிட்டி காட்டுறான், என்னென்ன கமிட்டி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சு நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோ. மொத்தம் 36 கேள்வி கேட்டிருக்கான் இந்த இதுல இருந்து மட்டும். இந்த முறை 45 கேள்வி வச்சுக்கோங்களேன். ஐ எக்ஸ்பெக்ட் இட் மஸ்ட் பி 50 கொஷின்ஸ். இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் உள்ள பேசிக்ஸ். ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கேள்வி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த கேள்வியும் ஃபேக்சுவலாக இல்லை. பெரும்பாலான கேள்வி உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணுற மாதிரி தான் வருது. பாதி கேள்வி ஃபேக்சுவலாக இருந்தாலும் பாதி கேள்வி அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ பொதுவாக வந்து என்னன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் டிட் த சுப்ரீம் ஹோல்ட் தட் preamble is an integral part of the constitution. அப்போ நமக்கு கன்ஃபியூஷன் வரும். இதெல்லாம் நம்ம தெளிவாக மைனூட்டாக ரீட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்மளால இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்க முடியும். சரியா? ஸ்டேட் எப்போ உருவாக்கியிருக்காங்க, வரைவு தீர்மானம், குறிக்கோள் தீர்மானம் இல்லை வரைவு தீர்மானம், இது ஆக்ட், என்னென்ன ஆக்ட் எந்தெந்த வருஷம், போஸ்கோ ஆக்ட். இதில் ஒன்றில் மட்டும்தான் என்ன கொஞ்சம் நேஷனல் லெவலில் போயிருக்கு, மீதம் எல்லாமே வந்து என்ன தமிழ்நாடு. இப்போ சிலபஸில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா சில ஏரியாஸ் இருக்குது, அதை நான் காட்டுறேன். நான் சொன்ன இந்த ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் இந்த இதுதான். இந்த மாதிரி இந்த ஆக்டை மட்டும் என்ன புதுசாக வந்து கேட்கலாம். ஸோ இது 50% என்ன இன்க்ளூட் கொடுத்துச்சு. அப்புறம் தமிழ்நாடு சம்மந்தமான சில கமிட்டி இருக்குது. அப்போ ரீசெண்டாக வந்து என்ன இந்தியாவில் வந்து 4 நாள் தான், தமிழ்நாட்டில் மட்டும் கூடுதலாக 2 நாட்கள் நடக்கும். ஒன்று மார்ச் 22 உலக நீர் தினம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். இந்த கமிட்டி இப்போ வாசுதேவன் கமிட்டி, சட்டநாதன் குழு, சண்முகநாதன் கமிட்டி, தாமோதரன் கமிட்டி, இதெல்லாம் இந்த மாதிரி எல்சி ஜெயின், கோசி மணி, மு.க. ஸ்டாலின், இதெல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே வந்து என்ன இது இருக்குது. ஸோ ஸ்டாலின் கமிட்டி தான் என்ன உள்ளாட்சிகள் அமைப்பு தினம் என்று அறிவிக்க முன்மொழிந்திருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து என்ன 7 கமிஷன் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக உள்ள விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். சரியா? அது மாதிரியான விஷயங்கள் தான். இப்போ இந்த என்டையர் சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்பெஷலைஸ்டு அண்டர்டேக்கிங் அண்ட் ஏஜென்சின்னு இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. டாமின்னா மினரல் சம்மந்தமானது, டிஎன் சால்ட்டுக்கு கூட ஒரு கார்பரேஷன் ஒரு இது இருக்குது. அப்போது இந்த மாதிரி சிலபஸில் நீங்கள் இது வரைக்கும் எதெல்லாம் புதுசாக படிக்காததோ அதை மட்டும் நீங்கள் இது பண்ணிங்க. நான் இது வரைக்கும் நீங்கள் படிக்காத ஏரியாவை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேனே ப்ரிலிம்ஸில். இது கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க, பாலிசி நோட்ஸ் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. சரியா? பட் இருந்தாலும் நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து இந்த விஏஓ இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய ஒரு இது. பட் இருந்தாலும் இதிலிருந்து கேள்வி கம்மி தான் வருது. இதில் ஃபேக்சுவல் டேட்டா அப்படிங்கிறது இட் இஸ் வெரி லிமிட்டட். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் 45 கேள்வி அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கன்னா 45 கேள்வியில் உங்களால் 42 கேள்வி ஷுவராக வந்து எடுக்க முடியும். ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் when I find time. உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் இது பண்ணுங்கள், ஐ வில் ரிப்ளை. தேங்க்யூ.